ஹாய், யார் யாருக்கு மாங்காய் பிடிக்குமோ அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க. இன்றைக்கி எல்லாருக்கும் மாங்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து சாப்பாடு செஞ்சால் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் துருவல் மாதிரி துருவி வச்சுக்கலாம். தென் வந்து ரொம்பலாம் வேணாங்க. எப்பயும் போல் தாளிப்புக்கு தேவையான கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. ஸோ எப்பயும் போல் தாளிப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு சஜஷன் பண்ணது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. அதனால் உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலான்றதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ வெங்காயம் நம்ம ஆட் பண்ணும்போது லைட்டாக மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப சாப்பாட்டுக்கும் சேர்த்து வெங்காயத்து கூட போட்டுறாதீங்க, அது நல்லா மிக்ஸ் ஆகாது. ஸோ மாங்காய் வந்து துருவின மாங்காயை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மட்டும் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வேறு எதுவுமே இதுக்கு வேணாம். மாங்காய் வந்து சாஃப்டாக இருக்கனால சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். ஸோ 2 நிமிஷத்தில் வந்து நல்லா மசிஞ்சிரும். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் சாப்பாட்டை சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டான சுவையான மாங்காய் சாதம் ரெடி. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.